குலோப் ஜாமுன் மாவு இல்லாமல் ப்ரெட்டு வச்சு ஒரு சூப்பரான குலோப் ஜாமுன் ரெசிபி பார்க்கலாமா? நான் வந்து ப்ரெட் ஸ்லைஸ் வந்து 5 எடுத்திருக்கேன். அதில் உள்ள கரையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதை சின்ன சின்ன பீஸ் ஆக்கிட்டு மிக்சியில் போட்டு இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசையணும். ஒவ்வொரு ப்ரெட்டுக்கு ஏற்றாப்புல பால் வந்து அளவு வித்தியாசப்படும். நான் வந்து 6 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தி நல்லா பால் மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்த பிறகு அதிலேருந்து குட்டி குட்டி பால் மாதிரி எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா அமுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானோடனே இதை எல்லாத்தையும் போடுங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்த பிறகு திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வர வேக வைங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு எண்ணெய் வந்து வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரெட் குலோப் ஜாமுனுக்கு சீனி பாகு ரெடி பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் வந்து 3/4 கப் சீனி போட்டிருக்கேன். அதே கப்பில் வந்து 3/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து கம்பி பாகு பதம் எதுவுமே வேண்டாம். குலோப் ஜாமுனுக்கு இருக்கிறது மாதிரி 2 விரல் கடையில் வச்சு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டுறது மாதிரி இருக்கணும். அந்த பதம் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சீனி பாகை குலோப் ஜாமுனுக்கு மேலே ஊற்றிட்டு ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இது வந்து நல்ல ஜூஸியாக டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.